இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் WWE புதுசாக ஒரு ஷீல்டு டீமை உருவாக்கி இறக்கி விட்டுருக்காங்க. அது என்ன நடந்துச்சு எப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NXTல ஒரு பேப்பர் வியூ நடந்துச்சு, ஒரு ஷோ நடந்துச்சு, வேகன்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ நடந்துச்சு. இந்த ஷோவில் தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு டீம் உள்ள வந்து அப்படியே வந்து WWEல வந்து டேக் டீம் டிவிஷனை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டில் ஓபா ஃபெமி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் அவரையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக டெஸ்ட்ராய் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் ஷீல்டு எப்படி பவர் பாம் போடுவாங்களோ அதே போல் போட்டிருக்காங்க. ஆனால் ஷீல்டு டீமில் 3 பேர் இருப்பாங்க, இந்த டீமில் 4 பேர் இருக்காங்க. ஷீல்டு எப்படி என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்களோ ஃபர்ஸ்ட் டைம் ஆரஞ்ச் சைட்லேருந்து அதே போல் என்ட்ரன்ஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீல்டில் உள்ளவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியோட மாஸ்கோட தான் இவங்களும் வந்திருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க முழுக்க ஷீல்டே வந்து ரீமேக் பண்ண மாதிரி, ஷீல்டை அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வேறு எந்தவித மாற்றமும் இல்லை. வந்து ஓபா ஃபெமியை அடித்து துவச்சி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷீல்டு பவர் பாம் ஃபினிஷிங்கில் போட்டது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஷீல்டோட ட்ரெஸ்ஸு மாதிரியே போட்டு வந்தாங்க. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த மாஸ்க்கு, லுக்கு எல்லாமே வந்து ஷீல்டை காப்பி பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து ஷீல்டோட மெம்பர்ஸ்லாம் இப்போ வேறு லெவலில் போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் வந்து புதுசாக ஒரு ஷீல்டை உருவாக்கி இருக்கிறதாக இப்போ WWE தரப்பு சொல்லப்படுகிற ரூமர் படி. ஆனால் வந்து இது இருக்கிற பெரிய ஷீல்டு, அதாவது ரோமன் ரிங்ஸ், செத் ரொலின்ஸ், டீன் ஆம்பரோஸ் இவங்கள போல வருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களாம் வேற லெவலாக போயிட்டாங்க. மெயின் ரோஸ்ட்டில் வரும்போது ஒரு டாமினேட்டாக வந்தாங்க. ஆனால் இவங்க NXTல வந்திருக்காங்க. NXTலேருந்து மெயின் ரோஸ்ட்டுக்கு வரதுக்கு ரொம்ப காலம் ஆகும். இவங்க டாமினேட்டாக மாறுவாங்கன்றது NXTல அடுத்தடுத்த வாரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இவங்க அட்டாக் பண்ணவே NXTல ஒரு டீம் உருவாக்குவாங்க. ஏன்னா ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓபா ஃபெமி வந்து இப்போ தனக்கான ஒரு டீமை உருவாக்குவார். அதனால இந்த ஃபீல்டுலாம் அடுத்தடுத்து போவோம். அடுத்தடுத்து போகும்போது என்ன நடக்குதுன்ற நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷீல்டு டீம் புதுசாக உருவாகியிருக்க ஷீல்டுன்னு சொல்ற டீமோட பேர் என்ன அப்படின்னா WWE அடுத்தடுத்த வாரத்தில் ரிவீல் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு டீம் உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஷீல்டை மோக் பண்ணியிருக்காங்க, ஷீல்டை காப்பி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஷீல்டு லெவலுக்கு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.